உலகத்தமிழ் சொந்தங்களுக்கும் அரசியலுக்கும் வணக்கங்கள். பெண்ணே, நீ எத்தனை காலம் இந்த நிலத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உனக்கான அதிகாரங்களையும் மறந்து வாழ்வாய்? யாரோ போட்ட திட்டத்தில் வேலை செய்கின்ற நீ உனக்கான திட்டமிடலை தொடங்குவதில் ஏன் இவ்வளவு தாமதம்? காரணம், பெண் சமூகம் இந்த நிலத்தின் அரசிகளாய் இருந்தவரை அவளுடைய அதிகார மையம் யாராலும் நெருங்க முடியாத அளவிற்கு இருந்திருக்கின்றது. பல்வேறு வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். நான் மிக முக்கியமாக எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஆதி பெண் தோன்றி உலகம் உருவான பின்பு அவள் இரையாக மதிக்கப்படுகிறாள். அவள் இந்த நிலத்தில் வாழ்ந்து ஆண்டு அனுபவித்து கடந்து சென்ற பிறகு அது அரசராய் இருக்கட்டும், ஆண்டியாய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும் அந்த பெண்ணை தங்களை பாதுகாத்த, தங்களை வழி நடத்திய அந்த பெண்ணை இறைவியாக்கி வணங்குகின்றார்கள். இதற்கு சான்று நீங்கள் வெளியே எங்கேயும் தேட வேண்டிய தேவையில்லை. தமிழர்களின் மிக முக்கியமான வழிபாடுகள் பெண்ணை சார்ந்தே இருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய பெரும் பெரும் கோயில்கள் இன்று சிவன் ஆலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள் என்று மாற்றப்பட்டிருந்தாலும் அவை அனைத்துமே ஒரு பெண்ணின் ஆளுமைக்குள் உள்ள இடமாகத்தான் இருந்திருக்கின்றது. நீங்கள் பாருங்களேன், கோமதி உடனுரை, உலகம்மாள் உடனுரை, பூங்குழலி உடனுரை, கார்குழலி உடனுரை, மீனாட்சி உடனுரை. அப்படின்னா அந்த மீனாட்சியுடன் உரைய வைக்கப்பட்டவராக நான் சிவபெருமானை பார்க்கின்றேன். இங்கே எல்லோருக்கும் அவரவர் கருத்துக்களை சொல்ல முழு அதிகாரமும் இருக்கின்றது. நாம் 3 விதமான மத மாற்றங்களால் நம்முடைய கலாச்சாரத்தில் நிறைய சொருகளை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள். அதாவது நாம் தமிழர் மெய்யியல் எனும் மிகப்பெரிய கோட்பாட்டோடு வாழ்ந்தவர்கள். நம்மை இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் நம்மிடம் வருகின்றது. நாம் அதன் கோட்பாடுகளில் நம்மளை இணைத்துக் கொள்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் எந்த விவாதமும் இல்லை. ஆனால் அதோடு நாம் நில்லாமல் அந்த மதங்களின் கோட்பாட்டுக்குள் நின்று அடங்கி விடுகிறோம். நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய பண்பாடுகளை 3 மத மாற்றங்களும் நம்மிடமிருந்து காவு வாங்கிவிட்டது. இங்கு இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லலாம், நாங்கள் எல்லாம் தமிழர் கலாச்சாரத்தின்படி வாழ்கிறோம். இல்லை, இங்கு யாரும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய 80 விழுக்காடு பேர் தமிழர் கலாச்சாரத்தை மறுதளித்து நிற்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழருக்கு இருக்கக்கூடிய வரலாறுகள், இலக்கியங்கள், கலை, பண்பாட்டு விழுமியங்கள் அனைத்தும் நீங்கள் வடமொழி சாராமல், லத்தீன் சாராமல், ஹீப்ரு சாராமல், உருது சாராமல் பார்த்தீர்கள் என்றால் அதுதான் தமிழருடைய தொல்குடி கலாச்சாரம். உங்களை நான் தொல்குடி கலாச்சாரத்துக்கு வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் பெண்ணே, பேரரசியே, நீ என்னவாக இந்த நிலத்தில் இருந்தாய், இன்று என்னவாக இருக்கின்றாய் என்ற இந்த கேள்விகளோடு தான் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் சுழல்கிறது. நீங்கள் பாருங்களேன், எங்கு திரும்பி பார்த்தாலும் இப்போ விஜய் டிவியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் பிக் பாஸ், அது என்று தொடங்கியதோ அன்றிலிருந்தே அது காமாட்டி புறாவின் சின்ன வீடு, அவ்வளவா. அதாவது காமாட்டி புறாவில் நடக்கிறது கூட வெளியரங்கமாக உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த பிக் பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய விடயங்களை அன்றாடம் ஒரு தொலைக்காட்சி நமக்கு வீடுகளுக்குள் கடத்துகிறது. வீடுகளுக்குள் வரக்கூடிய அந்த தொலைக்காட்சியின் தொடர்கள் தான் அந்த நிகழ்ச்சிக்கு. இங்கே குடும்ப பெண்கள், பணிக்கு செல்லும் பெண்கள், பள்ளி பருவத்து பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கு கூடுமானவரை பெரு ரசிகர்களாக மாறி நிற்கின்றார்கள். கொஞ்சம் கூட ஒரு படத்தில் வரக்கூடிய காட்சியில் கொஞ்சம் ஒரு காதல் சார்ந்து, ஒரு ஊழல் சார்ந்து ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட நம் குடும்பத்தோடு பார்க்க நெளிந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. ஆனால் இன்று
வீட்டுக்குள்ளேயே விடுதியில் நடப்பது பூரா நமக்கு காட்டப்படுகிறது. அதை நாம் அழகாக பார்க்கின்றோம். இது நம்ம எங்கே கொண்டு விடுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நேற்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் பாசறை சார்பில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் என்று ஒன்றை அறிவித்திருந்தார்கள். அந்த முற்றுகை போராட்டத்திற்கு பெண்கள் தமிழ்நாடு முழுமைக்கு மிகப்பெரிய தனித்த பெண்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விடயமாக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முற்றுகை அடித்தார்கள். நிச்சயமாகவே நான் அவர்களை பாராட்டுகிறேன். தமிழர் நிலத்திற்கும் தமிழர் இனத்திற்கும் தமிழர் மொழிக்கும் தமிழர் கல்விக்கும் தமிழருடைய வாழ்வியலுக்கும் தமிழுடைய கலாச்சாரத்திற்கும் இடையூறு வரும்போது நாம் உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டியது நம்முடைய பெரும் கடனாக இருக்கின்றது. அந்த வகையில் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழன் நலன் சார்ந்து நிற்கும்போது நாம் அவர்களை பாராட்ட வேண்டியது நம்முடைய தலையாய கடனாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சமேனும் அந்த ஒரு சாதாரண ஒரு ஊடகம், சாதாரண ஒரு சின்ன திரை, அந்த சின்னத்திரை ஊடகம் நம் வீட்டிற்குள் வர நாம் அனுமதி கொடுத்திருக்கின்றோம். நம் வீட்டிற்குள் வந்து நம்மிடம் எல்லாவற்றையும் பரப்புகிறது. ஒரு ஊடகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு பெண் எனும் பேராளுமைகளின் ஆற்றல் அங்கே விரயமாக்கப்படுவதாக மட்டும்தான் நான் பார்க்கின்றேன். காரணம், நீங்கள் இதை அரசியலாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு சாதாரண ஒரு தொலைக்காட்சி தொழில் பண்ணுவனுக்கு ஒரு கார்பரேட்டுடைய இதுதான் அந்த தொலைக்காட்சிகள். அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் பேசுவதாய் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு திரண்டெழுந்து சென்று இவர்களை முற்றுகை அடித்துத்தான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டுமா என்கின்ற அளவிற்கு நாம் கெட்டு நிற்கின்றோம். அது தவறு என்பது கூட, அது அசிங்கமான ஒரு விடயத்தை நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் கடத்துகிறார்கள் என்பது கூட தமிழ் சமூகம் கவனிக்க தவறுகிறது. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விடயம் நீங்கள் பாருங்களேன். இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நமக்கு எதிரான திட்டங்கள் எல்லாம் இங்கே திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான், திட்டமிட்டு தமிழர் நிலத்தில் தமிழருக்கு எதிரான தமிழச்சிகளுக்கு எதிரான காவு வாங்கும் வேலை நடைபெறுகிறது. அப்போ இங்கே யார் தெளிவாக இருக்கணும் தான் இது இவ்வளவு கேள்வி. இங்கே யார் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நிலத்தின் அரசிகள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு தாய் நினைத்தால், தன் பிள்ளை பிறந்தது முதல் வளர்ந்து வரும் பருவம் வரை ஒரு தாய் நினைத்தால் மட்டுமே அவர்களை சரியான பாதைக்குள் அழைத்து செல்ல முடியும். நீங்கள் பெண்ணியம் பிற்போக்குன்னு பேசினா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வளர்ப்பதுதான் பிள்ளை என்றாலும், பிள்ளை என்ற ஒரு வார்த்தை வரும்போது அவள் ரெண்டு பேரும் தன் தாயின் வயிற்றில் குடியிருந்து வருவதனால் இயல்பாகவே தாயுடைய சொல்லுக்கென்று அவர்கள் ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள். அவள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் அந்த பிள்ளை தாயை நோக்கியே வரும். அடிக்கிற தாயை நோக்கி வரும். அடிக்க அவளை வந்து கட்டி பிடிக்கும். அதே தகப்பன் அடித்தால் அவனை முறைத்து பார்த்து நகர்ந்து சென்றுவிடும். இதுதான் இயல்பு. அதனால என் அருமை அரசிகளே, இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை பேசிட்டோம். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிரினை ஆற்றிட்டோம். நம்முடைய கடமை முடிந்தது, நமக்கு கடமை முடிந்தது என்று ஒதுங்கி விடாதீர்கள். பெண்களாய் திரண்டு ஒரு பேராளுமைகளாய் நாம் உருவாகி இந்த நிலத்தின் அழிவுக்கு எதிரான விடயங்களை நாம் செய்தால் மட்டுமே இந்த நிலம் பண்படும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் கட்சிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒருங்கிணைந்து நீங்கள் இந்த சாராய கடைக்கு எதிரான, இப்போ இரணியல்ல நடந்துச்சு, நம்மலாம் ஒரு காலகட்டங்களில் நிறைய சாராய கடை போராட்டங்களை செய்தோம். ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் சாராய கடையை மூட வச்சோம். அதுல நிறைய கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் எங்கள் ஊரில் இருந்து சாராய கடையில் என்ற அந்த விடயம் நமக்கு பெரும் திருப்தியை கொடுத்தது. எனவே அது அருமை சகோதரிகளே, அரசிகளே, நீங்கள் எந்த அமைப்பில் வேண்டுமென்றால் இருங்கள், நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானால், நீங்கள் அரசியல் கூட்டமைப்பில் நாங்கள் அங்கம் வகிக்க போகிறோம், எங்களுக்கு தடை இல்லை. இது வந்து வாக்கரசியலுக்கான இடம் இல்லை. இது ஒரு இயக்கம், பெண்களுக்கான அரசியலுக்கான ஒரு இயக்கம். இந்த அரசியலுக்கான இயக்கத்தில் குயிலினாச்சராக்க அப்படி ஒரு பொது அறிவிப்பு கொடுக்குறாங்க, எல்லாரும் வந்து இணைங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் கட்சி தலைமைகளிடம் பேசும்போது
மன மகிழ்ந்து சரி நீ அங்கேயே நீங்க அவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் தலைமையை எனக்கு சுட்டி காட்டுங்கள் பார்க்கலாம். முடியாது. இல்லை. ஏனென்றால் இப்போதும் சொல்கின்றேன், நீங்கள் எங்களை தாயாக, தங்கையாக, தமக்கையாக, பாட்டியாக, மாமியாக, அத்தையாக, வேலைக்காரியாக, அலுவலக பெண்ணாக, உங்கள் வங்கியின் மேலாளராக, உங்கள் அலுவலகத்தின் மேலாளராக, உங்கள் அலுவலகத்தின் முதன்மை அதிகாரியாக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, பஞ்சாயத்து தலைவராக, நகராட்சி மன்ற தலைவராக கூட நீங்கள் பார்ப்பீர்கள். இதைவிட நீங்கள் எங்களை கழிப்பிடமாக கூட பயன்படுத்துவீர்கள். ஆனால் ஒருபோதும் எங்களை நீங்கள் தலைமைகளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். எனவே என் அருமை சகோதரிகளே, இந்த இடத்தில் நீங்கள் தெளிவு வருங்கள். எத்தனை காலம் பாசறைகளில் அடைபட்டு கிடைப்பீர்கள்? எத்தனை காலம் நீங்கள் பாசறைகளில் அடிபட்டு கிடைப்பீர்கள்? தமிழ் தேசியம் தான் பேசுகிறது அரசியல். இந்த அரசியல் அமைப்பு தமிழ் தேசியம் பேசுகிறது. அதிலும் வரட்டு தமிழ் தேசியம் பேசுகின்றோம், தூய்மையான தமிழ் தேசியம் பேசுகின்றோம். இந்த நிலத்தில் நாளைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்கள் வரும், அதை எதிர்கொள்ள இந்த பெண்களை உருவாக்கும் என்ற ஒரு அரசியலை பேசுகிறோம். நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த அரசியல் அமைப்பில் உங்களை தலைவராக, உங்களை பொருளாளராக, உங்களை செயலாளராக உருவகித்துக் கொள்ள இடமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கே நிரந்தர தலைமையே கிடையாது, நிரந்தர பொறுப்பாளர்களே கிடையாது என்று மிகச் சரியான வடிகட்டப்பட்ட தன்னலமற்றவர்கள் மட்டுமே இங்கே வர முடியும் என்ற ஒரு பெரிய கொள்கையோடு உங்களை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். அரசியலே வாருங்கள், திரண்டெழுந்து நின்று தமிழ் சமூகத்தின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.